வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் நெத்தலி மீனில் எப்படி தீயல் செய்வதென்று செய்து காட்ட போகிறேன். இந்த நெத்தலி மீனோட தக்காளி காயும் சேர்த்து செய்து காட்ட போகிறேன். வாங்கோ எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். நான் நெத்தலி வடிவா இதில் 200 கிராம் நெத்தலி இருக்குது. வடிவெல்லாம் கழுவி வச்சுருக்கிறேன். இதில் 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது சரியான உரைப்பு மிளகாய். அந்த உரைப்பு மிளகாய் கூட்டத்தான் தீயலுக்கு நல்லா இருக்கும். இதில் 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் வெட்டை இல்லை. இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த தீயலுக்கு மாங்காய் தான் முக்கியம். ஒரு சின்ன மாங்காய் அதோடு சேர்த்து 3 சின்ன தக்காளி காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் தேங்காய் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி விடுறதுக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள். புளி கணக்க விடத்தவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் மாங்காய் போடுறனால நான் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு. மற்றது நாங்கள் இனி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனி எப்படி சட்டிக்களை போட்டு அடுப்பில் வைப்பேன்னு பார்ப்போம். இப்போ நான் இதுக்குள்ள தக்காளிக்காய் அப்படி நீட்டாக தான் வெட்டணும். இங்கே சின்ன தக்காளிக்காய் நாடி அது இப்படி இதற்கு தக்காளிக்காயை முதல் போடுறேன். பிறகு வெங்காயம்ல நீட்டாக தான் வெட்டணும். சின்ன வெட்டக்கூடாது. வெங்காயத்தை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போடுறேன். இதுக்கு பச்சை மிளகாய் நிறைய போட்டால் தான் நல்லது. உரைப்பாக நல்லா இருக்கும். அப்புறம் மாங்காய் போடுறனாடி மாங்காயும் இந்த தக்காளி காயும் போடுறோம். அதில் கொஞ்சம் புளித்தன்மை இருக்கிறதால கணக்க புளி விட தேவையில்லை. இப்போ நான் கொஞ்சம் புளி தான் இப்படி என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இதுகளில் மாங்காயிலே தக்காளி காயும் புளித்தன்மை இருக்கிறதால கொஞ்சம் புளி தான் நான் விடுறேன். இதில் மீனை இந்த கரண்டி வைக்கக்கூடாது. 2 இதுக்குள்ள கனதரம் சொன்னால் இந்த மீன் இந்த நெத்தலி கரைஞ்சி விடும். அதனால் நீங்கள் இடையில் கரண்டி வச்சா காணும். கனதரம் வைக்கக்கூடாது. மற்றதுக்கு இது கொஞ்சம் மஞ்சள் தூள். தேவையான உப்பை போடுறேன். பிறகு பார்த்து போடலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போடுறேன். என்னென்னு சொன்னேன் பிறகு அவிகிறதுக்கு. கணக்கு தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு அது அவிகிறதுக்காக தான். இப்போ இப்படியே வச்சு கருவேப்பை மேலே கடைசியாக தான் போடுறது. இனி இப்படியே அடுப்பில் வைப்போம். பார்ப்போம் இனி எப்படின்ட்டு பாருங்க. நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது பெரிய அடுப்பை கூட்டியும் விடக்கூடாது. கொஞ்சம் குறைச்சி விடணும். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நீ குறைச்சி விட்டு சிம்மில் சமைக்கிற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வரும். மற்றது தீயல் ஒன்று இரும்பு சட்டி இல்லைன்னு சொன்னால் மண் சட்டியில் வச்சா தான் நல்லா இருக்குமென்று சொல்கிறேன். இப்போ அதில் சமைக்கிறேன். நான் இப்போ வச்சுட்டு நான் இப்போ மூடி விடுறேன். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எப்படி அவிஞ்சி இந்த மாரி இருக்குன்னு சொல்லி. தேங்காய் பால் பவுடர் இருக்குல்ல, சுடு தண்ணி விட்டு தான் கரைக்கணும். கரைக்க விடாமல் கொஞ்சமாக விட்டு கரைக்கணும். இதை கரைச்சாச்சு. இப்போ 5-6 நிமிஷம் ஆயிட்டுது. பாப்பா அவிஞ்சிருக்கு. இப்படித்தான் கரண்டி மீனுக்கு மேலே கரண்டி வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அவிஞ்சிட்டுக்கிறோட கீழே மிரக்கறி வெங்காயம் மிளகாய் நல்லா அவிக்கணும். இல்லை ஒரு அவிஞ்சா காணும். நான் இப்போ இதுக்குள்ள இந்த பாலை விட போகிறேன். இனி அடுப்பு குறைச்சி விட்டுருணும். கொஞ்சமாக பால் குதிச்சா அப்புறம் குறைச்சி விட்டுருணும். விரும்பினா நீங்கள் கொஞ்சம் சொதி மேலே வேணும்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி விடலாம். ஆனால் உண்மையில் நல்லா இருக்கும். இந்த தீயல் வச்சு பாருங்க சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சோறோடு சாப்பிட. நான் போட்ட உப்பு புளி எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். இந்த மஞ்சள் வடிவ கரையே இல்லை. மீன்
அவிஞ்சிட்டு ஒன்று முடையில்லை பெருசாக கணக்கு அந்த கரண்டி வச்சு கண்ணதிரம் எண்ணிங்கன்னு சொன்னால் உடைஞ்சி போடும். நான் மீனெல்லாம் முள்ளெல்லாம் எடுத்து போட்டு தான் நான் போட்டேன். என்னன்னு சொன்னால் எனக்கு கறியை கிழத்தச்சி முள்ளு குத்தாது. நீ இந்த அளவின்படி செய்வீங்களன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நல்லா இருக்குது இந்த மிளகாய், ஆனால் கூட போடணும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இப்போ மூடி விடுறேன். போட்ட அப்புறம் கறிவேப்பிலை கூட சரி. பாருங்க இப்போ 2 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்குது. இதுக்குள்ள நான் என்ன சொன்னேன், இந்த கறிவேப்பிலையை கொஞ்சத்தை பிச்சு போடணும், கொஞ்சத்தை அப்படியே போடணும் முழுசாக. கருவேப்பிலை போட்டு தண்ணியில் கொதிக்க விட தேவையில்லை. சைட்டால் நடுவில் வச்சு இப்படி கொஞ்சம் கிளறிங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும். நேரம் கரண்டி வச்சு தண்டக்கூடாது. ஏன்டா மீன் உடைஞ்சி அப்புறம் சில குழந்தை பிள்ளைகள் சாப்பிடாது. இப்படி பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல ஒரு சுவையான தீயல் வச்சு முடிச்சாச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். பாருங்க இதுதான் நெத்தலி தீயல். நீங்கள் இது நல்ல டேஸ்டாக இருக்கும், செய்து பாருங்க. கூடுதலானவருக்கு இது நல்ல விருப்பமாக இருக்கும். நீங்களும் இதே அளவில் செய்யுங்க, நல்லா இருக்கும். நீங்களும் இப்படி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.